Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துல வர உன்னைத்தானேன்ற பாடல யேசுதாஸ் சார் கூட சேர்ந்து பாடின ஃபீமேல் சிங்கர் யாருன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இடம்பெற்றிருந்த உன்னைத்தானே என்று தொடங்குகின்ற பாடலை ஜேசுதாஸோடு இணைந்து பாடியிருந்தவர் மஞ்சுளா குருராஜ் என்ற கன்னட பாடகி. அவங்க ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருந்தாலும் தமிழில் அவங்க பாடிய ஒரே பாடல்னா அது அந்த பாடல் மட்டுமே. சமூக படங்கள்ன்ற போர்வையில சாதிய படங்கள் மட்டுமே இயக்கிற சில இயக்குநர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்னன்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டுக்கொண்டு இருக்க மாதிரி நம்ம அறிவுரைகளை எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த அறிவுரைகளை கேட்டு எத்தனை இயக்குனர் நடப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சாதிய திரைப்படங்கள் தொடர்ந்து உருவாகுது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களை போன்ற ரசிகர்கள் அந்த படங்களை ஆதரிப்பது தான். அந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு இல்லாத போது அது போன்ற படங்கள் உருவாவது தானாக நின்றுவிடும். தண்ணீர் தண்ணீர், மக்களாட்சி, முதல்வன், அமைதிப்படை, இந்த மாதிரியான அரசியல் திரைப்படங்கள் போல வரதில்ல. அரசியல் காரணமாக தான் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்கள் தயங்குறாங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்து படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல அரசியல்வாதி எப்படி இயங்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்கின்ற விதத்திலே திரைப்படங்கள் அமையலாம். ஆனால் அது போன்ற படங்களை எடுக்கக்கூட இப்போது பல இளம் இயக்குநர்கள் ஏன் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. வேட்டையன் திரைப்படத்தை தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அல்லது ஜெயிலர் திரைப்படம் மாதிரியே நான் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. வேட்டையன் படத்துடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த ஆண்டு மே மாதத்துக்குள்ள அந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சினிமா ஒரு விஷுவல் மீடியம் அண்ட் விஷுவலா சொல்லணும்னு சொல்றாங்க. ஆனா நீ சௌக்கியமா நான் சௌக்கியம், நோ மீன்ஸ் நோ, உயிர் உங்களுடையது தேவி, இந்த மாதிரி நூறுக்கணக்கான வசனங்கள் தான் மனசுல ஆழப்பதியுது. அப்படி இருக்க வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விஷுவல் மூலியமா தான் சொல்லணும்னு சொல்றாங்களே, அது ஏன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷுவல் மீடியம் அப்படின்றதுல யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வசனங்களுக்காக படம் எடுக்கணும்னா நாடகத்தையே நடத்திட்டு போகலாமே. எதுக்கு சினிமா? சினிமா என்பது ஒரு தனி மொழி. அதற்காக தான் சினிமாவே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சினிமாவை நாடக பாணியிலே எடுப்பது அப்படின்றது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? பரம்பொருள் திரைப்படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறமா அந்த படத்தினுடைய ஹீரோவான அமிதாஷ் பிரதானுடைய அடுத்த திரைப்படம் என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. பரம்பொருள் திரைப்படத்தில் நடித்த அமிதாஷ் இப்ப அந்த படத்தில் நடிப்பதாக தெரியல. உங்கள் கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரம்பொருள் திரைப்படத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு பிறகு அப்படின்னு உங்கள் கேள்வியில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. எந்த ஊரில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்ற தகவலை நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நான் குறித்து வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். ஆஹா ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கிற சிகப்பி திரைப்படத்தினுடைய ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அந்த படத்துல உங்களுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. ஆஹா ஓடிடி தளத்திலே வெளியாக உள்ள சிகப்பு திரைப்படத்தினுடைய டைட்டிலில் எனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயமே உங்களுடைய கேள்வியை பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு பின்னால் ஆஹா ஓடிடி தளத்துக்கு போய் அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கார், அவருடைய நல்ல நண்பர், அவருடைய வளர்ச்சியில் எனக்கு அக்கறை உண்டு. அதன் காரணமாக தான் எனக்கு நன்றி தெரிவித்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர்கிட்ட கூட இது பற்றி இது வரைக்கும் நான் பேசலை. ஃபிலிம்ஃபேர் அவார்டை தொடர்ச்சியா 3 முறை வாங்கின நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரா அல்லது நடிகர் கார்த்திக் சாரான்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. ஃபிலிம்ஃபேர் விருதினை 88, 89, 90 ஆகிய 3 ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக வாங்கியது நவரசநாயகன் கார்த்திக். ஆனால் அதை தாண்டி 5 வருடம் தொடர்ந்து ஃபிலிம்ஃபேர் விருதை வென்றவர் ஒருவர் இருக்கார். அவர் பெயர் கமல்ஹாசன். 74, 75, 76, 77, 78 ஆகிய 5 ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக ஃபிலிம்ஃபேர் விருதை வென்றவர் கமல்ஹாசன். சாலமன் பாப்பையா சார் ஆரம்பத்திலிருந்தே பட்டிமன்ற தலைவராக இருந்தாரா? அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முடிசூடா மன்னனாக இருக்கின்ற சாலமன் பாப்பையா அமெரிக்கன் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். 1960ஆம் ஆண்டில் தான் முதலாக பட்டிமன்ற மேடையிலே பேசத் தொடங்கினார். அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து 63 ஆண்டுகளாக பட்டிமன்ற மேடைகளிலே பேசிக் கொண்டிருப்பவர் தான் அவர். தமிழுக்கு அவர் செய்து வருகின்ற சேவைகளை பாராட்டி அண்ணாமலை பல்கலைக்கழக முத்தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கி கௌரவித்ததென்றால் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கி அவரை கௌரவித்தது. பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பட்டிமன்றம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடிய ஒரு பெயர்னா அது சாலமன் பாப்பையாவுடைய பெயர் தான். அந்த அளவுக்கு பட்டிமன்றத்தோடு அவருடைய வாழ்க்கை
பின்னி பிணைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சார், இப்போ கோலிவுட்ல இருக்கிற பெஸ்ட் போஸ்டர் டிசைனர் யாரு? அண்ட் டிசைனர்ஸ்க்கு படத்துக்குன்னு சம்பளம் கொடுப்பாங்களா அல்லது போஸ்டருக்குன்னு சம்பளம் கொடுப்பாங்களான்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. திரைப்பட போஸ்டரை வடிவமைப்பவர்களுக்கு ஒவ்வொரு போஸ்டருக்கும் வந்து தனியாக பணம் கொடுக்க மாட்டாங்க, மொத்த படத்துக்கும் தான் கான்ட்ராக்ட் பேசப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே பல இளம் டிசைனர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட டிசைனரை என்னால் சொல்ல முடியல. கேப்டன் விஜயகாந்த் சாரனுடைய மகனான சண்முக பாண்டியன் 80-90களில் விஜயகாந்த் சாருடைய வெற்றி பெற்ற திரைப்படங்களை இப்போ ரீமேக் பண்ணி நடிச்சா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பண்டோட்டில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த படங்களை தேர்ந்தெடுத்து அதில் மீண்டும் சண்முக பாண்டியன் நடிப்பது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அவர் இந்த திரையுலகிலே புகழ்பெற வேண்டும் என்றால் புது புது சிந்தனைகள் அடங்கிய திரைக்கதையை தேர்ந்தெடுத்து அதில் நடிக்கணும். நடிகர் மிர்ச்சி சிவா நடிச்சு அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படம் என்னன்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. மிர்ச்சி சிவானுடைய நடிப்பிலே சுமோ, பார்ட்டி, கோல்மால் என்று பல படங்களுடைய படப்பிடிப்பு முடிந்து திரைக்கு வெளிவர தயாராக இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சூதுகம் படத்துடைய அடுத்த பாட்டில் நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 3 படங்களையும் தாண்டி சூதுகம் திரைப்படம் முதலிலே வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அயலான் திரைப்படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு அந்த படம் லாபகரமான படமா அமைஞ்சுதா? இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகாவது சிவகார்த்திகேயனுடைய மற்ற படங்கள் சிக்கல் இல்லாம வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. அயலான் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சொற்ப லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் இன்றைய தேதியில் எல்லாரும் சொல்றாங்க. அயலான் படத்தினுடைய வெளியீட்டிலே சிவகார்த்திகேயனுடைய பிரச்சனைகள் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால இனி அவருடைய படங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. முதல்ல ஜெய்சங்கர் சார், அப்புறம் விஜயகாந்த் சார், இவங்களுடைய காலகட்டத்தில் மொத்த திரையுலகமே இவங்களை ஆதரிச்சது. ஆனா இப்போ இருக்கிற தலைமுறை நடிகர்கள்ல அப்படி யாராவது இருக்காங்களான்னு யூஎஸ்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. மக்களுக்கு உதவுறதுல ஜெய்சங்கர், விஜயகாந்த் மாதிரி இன்றைக்கும் பல கதாநாயகர்கள் முன்னணியில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் சேதுபதியை சொல்லலாம். அவர் பல சந்தர்ப்பங்களில் அள்ளி கொடுத்ததை நானே பார்த்திருக்கிறேன். இவங்களுக்கும் ஜெய்சங்கர், விஜயகாந்த் ஆகியோருக்கும் என்ன வித்தியாசம்னா, விஜயகாந்த், ஜெய்சங்கர் ஆகியோர் மற்றவங்களுக்கு உதவி செய்த மாதிரியே தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே உதவிகள் செய்தார்கள். ரீசெண்டா கமல்ஹாசன் சாரை இமிடேட் பண்ண குரேஷி அண்ட் புகழுடைய வீடியோ பார்த்தேன். இது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா ஏன் யாருமே அதை கண்டிக்கலன்னு சென்னையில இருந்து கண்ணதாசன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை லேசாக விமர்சித்து குரேஷியும் போழும் வெளியிட்டு இருந்த அந்த வீடியோவை பற்றி யாரும் கண்டிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. புகழ், குரேஷி ஆகிய 2 பேருமே அப்படி ஒரு வீடியோ வெளிவந்திருக்க தங்களுடைய மன்னிப்பை கோரியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வருத்தத்தை இன்னொரு வீடியோவில் பதிவு செய்திருக்காங்க. அதனால தான் அவங்களை யாரும் கண்டிக்கலை. நடிகர் தனுஷ் நடிச்ச பட்டாசு அண்ட் கர்ணன் ஆகிய 2 திரைப்படங்கள்ல எது வெற்றி திரைப்படம்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தனுஷ் நடிப்பிலே வெளியாக இருந்த பட்டாஸ், கர்ணன் ஆகிய 2 திரைப்படங்களில் கர்ணன் திரைப்படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. பட்டாஸ் திரைப்படம் வெற்றி படமாக அமையல. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படம் உட்பட இன்னும் 3 திரைப்படங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரஜினி சார் சன் பிக்சர்ஸ்க்கு தந்திருக்காருன்ற தகவல்கள் உண்மையா? இந்தியா முழுக்க இருக்கிற பல கார்பரேட் நிறுவனங்களும் முன்னணி தயாரிப்பாளர்களும் ரஜினி சாருடைய கால் ஷீட்காக காத்திருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து எல்லா வாய்ப்புகளுமே சன் பிக்சர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இப்போது லைகா புரொடக்ஷன்ஸ்ல 2 திரைப்படங்களை நடித்து முடித்திருக்கிறார் ரஜினி. அடுத்து சன் பிக்சர்ஸுக்காக 2 திரைப்படங்களை அவர் நடிக்க இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியும். 3வது திரைப்படத்தில் நடிக்க இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். அப்போ தான் அவங்களோட தொடர்ந்து படங்களை பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க. லைகா, சன் பிக்சர்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களையும் பணியாற்றும் போது ரஜினிகாந்துக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவங்களோடு இணைந்து அவர் பணியாற்றி கொண்டே இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு பொங்கல் வின்னர்னு ஹனுமன் திரைப்படத்தை சொல்லலாமா? ஹனுமன் திரைப்படம் மாதிரி தமிழ்ல ஒரு நல்ல திரைப்படம் வந்திருந்தா அதுக்கு மதசாயம் பூசி அதை சர்ச்சையா ஆக்கியிருப்பாங்க தானேன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. பொதுவாக பொங்கல் படத்தை பற்றி சொல்லும்போது பொங்கல் வின்னர் என்று தாராளமாக ஹனுமனை சொல்லலாம். அந்த படம் உருவான பட்ஜெட்டுக்கும் அந்த படத்துடைய வசூலுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வசூலை அந்த படம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்ல முன்னணி எழுத்தாளர்களே தங்களுடைய புத்தகங்களை 200-300 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அண்மையில வெற்றி பெற்ற திரைப்படங்களுடைய திரைக்கதை புத்தகங்களுக்கு 500-550 சொல்றது நியாயமா? இத கோடிகள்ல சம்பளம் வாங்குற வெற்றிப்பட இயக்குநர்கள் கேட்க கூடாதான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. தங்களுடைய எழுத்துக்கு என்ன விலை அப்படின்றத அந்த எழுத்தாளர் தீர்மானிப்பது தானே சரியா இருக்க முடியும். அந்த திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அந்த 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி படிக்கத்தக்க அளவுக்கு சிறப்பானது அப்படின்னு அந்த படத்தினுடைய இயக்குனர் கருதுகிறார் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு தகவல். ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், நண்பர்கள் வீட்டுக்கு போவோம், அவங்களுக்கு வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிப்போம். ஆனால் எஸ்பி முத்துராமன் இருக்காரு, அவர் ஒவ்வொரு புத்தாண்டும் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய மிகச்சிறந்த நண்பர்களான ஜெய்சங்கர், முத்துராமன் ஆகிய 2 பேருடைய வீட்டுக்கும் போவார்.
ஜெய்சங்கருடைய டைரி எடுப்பார். அதில் 1லிருந்து 10 அப்படின்னு வருடம் பூரா எழுதிட்டு வந்துடுவார். அதாவது ஜனவரி மாதம் 10 நாள், பிப்ரவரி மாதம் 10 நாள் இப்படி தொடங்கி ஏறக்குறைய 120 நாட்கள் அந்த வருஷம் பூரா. அதே மாதிரி அடுத்து முத்துராமன் வீட்டுக்கு போவார். அவருடைய டைரி எடுத்து 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் SPM என்று எழுதிவிட்டு வந்து விடுவார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 120 நாட்கள் ஜெய்சங்கர் காய்ச்சிட்டு, இன்னொரு பக்கம் 120 நாட்கள் முத்துராமன் காய்ச்சிட்டு, மாறி மாறி ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகிய இருவரை வைத்து தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டிருந்தார் SP முத்துராமன். அந்த காலகட்டத்திலே பரபரப்பான கதாநாயகர்களாக இருந்த ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகிய இருவரும் ஒவ்வொரு வருடமும் 120 நாட்களை இயக்குனர் SP முத்துராமனுக்காக ஒதுக்கி தந்தார்கள் என்றால், அந்த நாட்களில் ஒரு நாளை கூட SP முத்துராமன் வீணாக்க மாட்டார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் என்பதால் தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.